அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் தகவல் தொழில்நுட்ப அணி சார்பாக அமைக்கப்பட்டிருந்த LED திரையை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமியின் மீது ஒரு செல்போன் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது செல்போன் விழக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சம்பவத்திற்கு ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமி இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதற்கு முன்னதாக 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கும் வகையில் #EPS for 2026 என்று ஒரு ஹேஷ்டேக் தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பிரச்சாரமும் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. அதற்காக ஒரு LED திரையானது ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த LED திரையை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்த போது அங்க இருந்தக்கூடிய அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய நிர்வாகிகள் பலர் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பினார்கள். பலர் தங்களுடைய செல்போன்கள்ல அந்த தொடங்கி வீடியோ எடுத்திருந்தாங்க. அப்போது அந்த கூட்ட நெரிசலில் ஒரு செல்போன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய முகம் மீது பட்டு கீழே விழுந்தது. இந்த ஒரு சம்பவம் அந்த இடத்துல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை சமூக வலைதளங்கள்ல பல்வேறு கேப்ஷன்களோட எதிர்கட்சி சார்ந்த ஐடி விங் உறுப்பினர்களும் அதுல வேகமாக பகிர்ந்து வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சில பதிவுகள்ல நம்மால் பார்க்க முடிந்தது. இதற்கு உடனடியாக அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய மாநில செயலாளர் ராஜசத்தியன் அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைத்து அதற்கான ஒரு விளக்கத்தையும் கொடுத்தார். அவர் கொடுத்த விளக்கத்துல எடப்பாடி பழனிசாமி அந்த LED திரையை தொடங்கி வைக்கும் போது அதனை வீடியோ எடுத்த நபர் கையிலிருந்து தவறி செல்போன் கீழே விழுந்தது. அது எதிர்பாராத விதமாக எடப்பாடி பழனிசாமி மீது விழுந்து விட்டது. இதனை யாரும் பெரிதுபடுத்த வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை.